வாழ்வில் வரும் துன்பங்களுக்கு வாழ்வில் வரும் இதோ போராட்டங்களுக்கு வாழ்வில் தரும் சமாதான குலைச்சலுக்கு மத்தியில் புறமுகளுக்கு இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் ஒரு ஆறுதல் கொடுக்கும் தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இயேசு என்று பெயர் அவருக்கு, இயேசு கிறிஸ்து. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலில் அநேகர் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூக மத்தியில் இருக்கிறது. அவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பரனே 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 திருக்கடை கண் பாராயோ எந்தன் பாவத்துயரனைச்சும் தீராயோ பரனே 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 பரனே. என்னை முனையாமல் திறமில்லாத என்னை முனியாமல் யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல் திறமில்லாத என்னை முனியாமல் யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல் பரனே 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 பரனே. வல்லையில் பட்டு சிக்காமல் மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல் மாய
தீய வல்லையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல் வரலே 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 பரனே பரனே அடியனு கருள் செய் இப்போது அடியனு கருள் செய் இப்போது உன்ன நடிமைக்கு உன்னை அன்றி கதியேது அடியனு கருள் செய் இப்போது உன தனிமைக்கு உன்னை அன்றி கதியேது வரனே வரனே பரனே பரனே பரலே ஆவியில் நிறைந்தேன் வஞ்சக் கவலை கெடும் தோட்டாயோ வஞ்சக் கவலை கெடு சோட்டாயோ எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ வஞ்சக் கவலை கெடு சோட்டாயோ எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ வரனே பரனே 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 இயேசுவின் முகத்துக்காய் மாத்திரம் இயேசுவின் முகத்துக்காய் மாத்திரம் என இரக்கம் செய்யும் தோற்றம் இயேசுவின் முகத்துக்காய் மாத்திரம் என இரக்கம் செய்யும் தோற்றம் பரனே 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 பரனே
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுவப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறையும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். நேரலில் என்னை கவனிக்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தரும். நீசனை மறைத்து நீர் பேசும். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். மகிமையின் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரத்தினால் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கரம் உங்கள் ஒவ்வொருவருக்கு அற்புதத்தை செய்ய போகிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய வசனங்களின் தொடர்ச்சிகளை, செய்திகளின் தொடர்ச்சிகளை தியானித்து வருகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற தலைப்பில் கடந்த 3 வாரங்களாக நாம் செய்திகளை தியானிக்கிறோம். முதலாவது வாரத்தில் ஆவிக்கென்று விதைக்கிறவன், 2வது வாரத்தில் கூலிக்கென்று விதைக்கிறவன், 3வது வாரத்தில் தாறுமாறாய் விதைக்கிறவன். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி விதைப்பது என்பது இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத கொடிய காலங்கள் வரும் என்று வேத புத்தகத்தில் எழுதியது. நாம் நினைத்தோம் அரசாங்கத்தினால், புறஜாதியினால், மற்ற மதத்தினரால் நமக்கு வேத புத்தகம் கிடைக்காது, வாசிப்பு கிடைக்காது, வசனம் கிடைக்காது என்று. இல்லை 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 இல்லை. சபைகளிலே இன்று வார்த்தை குறைந்து விட்டது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள முக்கியத்துவம் குறைந்து விட்டது. பிரசங்கிமார்களிடத்தில் வார்த்தை இல்லை, வாய்ஜாலம் இருக்கிறது. ஆராதனை இல்லை, ஆடல் பாடல் இருக்கு, நிகழ்ச்சி இருக்கிறது. ஆராதனை என்பது இருதயத்திலிருந்து எழும்புவது. வார்த்தை என்பது ஆவியும் ஜீவனுமாய் புறப்பட்டு வெற்றியோடு திரும்பி வருவது, கைகளை தட்டி. சாது சுந்தர் சிங் சொன்னார்கள், துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட குண்டு துப்பாக்கிக்கு திரும்பி செல்லாது, பூவிலிருந்து புறப்பட்ட வாசம் பூவுக்கு திரும்பி செல்லாது. அதே போல் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனங்களை அனுப்பியவர்களை குணமாக்குவேன் என்றார். இந்த குணமாக்கப்பட்ட திருச்சபை, மனம் திரும்பின திருச்சபை, மனம் திரும்பின விசுவாசிகள் யார் என்று சொன்னால், ஒரு உற்சாகத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஏதோ மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஷன் ஷோவில் போய் நிற்கிறதமா நின்றுட்டு கையும் காலையும் வீசி ஆடிட்டு ஒரு தசம்பாகம் போட்டு காணிக்க போட்டு, எங்கள் சர்ச் சென்ட்ரலைஸ்டு சர்ச், ஏசி சர்ச், பயங்கரமான சர்ச், எங்கள் பாஸ்டர் எத்தனை பென்ஸ் கார் வச்சிருக்கார் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் ஸ்டேஜில் வந்து நின்னா ஆக்டர் மாதிரி இருப்பார். யார் இருப்பார்? இளவை, அந்த இளவிலேருந்து உள்ள விட்டுத்தானே இங்கே வந்திருக்கு. ஆக்டர் மாதிரி இருப்பார், சினிமா நடிகை மாதிரி இருப்பார். அப்போ சினிமா என்ன கட்டி பிடிச்சிட்டு ஆடு. எங்கள் பாஸ்டரை பார்க்கும் பொழுது ஆக்டர் மாதிரி தெரியக்கூடாது. எங்கள் பாஸ்டரை பார்க்கும் பொழுது, எங்கள் தேவ மனிதனை பார்க்கும் பொழுது தேவ சாயலை பார்க்கிறோம். கைகளை தட்டி பரலோக அக்னியை பார்க்கிறோம். தேவ அக்னியில் அவர் வேவதை பார்க்கிறோம். அவர் கையில் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது, வல்லமை தங்கி இருக்கிறது. மோசையின் முகத்தை பார்க்க கூடாதா இருந்தது. எனவே கடைசி முக்காடிட்டே பேசினான். தேவனுடைய பரிசுத்தவான்கள் நடந்து போகும் பொழுது நிழல் பட்டு சுகமானது. இன்னைக்கு ஃபோக்கஸ் வச்சு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இவர் ஸ்டேஜ் ஏறும் போது அங்கிருந்து லேசர் பீம்ல ஃபோக்கஸில் ஸ்பாட் லைட் அடிக்கிறான், வெளிச்சம் வருதான். அடா விளங்காத போயில, அந்த வெளிச்சம் இல்லடா. நீ நடந்து போனா தேவ வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே போக வேண்டும். உன் நிழல் பட்டு சுகமாக வேண்டும். உன்னுடைய கயிறுகளையும் உருமால்களையும் கர்ச்சிப்பையும் சும்மா அவங்க போட்டாங்க, இவனும் கர்ச்சி போட, வீசி போன கர்ச்சி மூக்கு சலையை சேர்ந்து போடுறான். இதெல்லாம் என்ன கூத்தா இருக்கா? தேவனுடைய வார்த்தை தாறுமாறா விதைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் ஊழியம் இன்றைக்கு சர்வீஸ் ஓரியன்டா இல்லாம கமர்ஷியல் ஓரியன்டா மாறிடுச்சு. அவ்வளவுதான். அன்னைக்கு டாக்டர் உத்தியோகம் அப்படிதான் இருந்துச்சு, சர்வீஸ் ஓரியன்டா இருந்துச்சு. படிச்சுட்டு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சேவை செய்ய வந்தா. இன்னைக்கு கோடிக்கணக்காக லஞ்சம் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டு அதுக்கு திருப்பி எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்ட எல்லா டாக்டர்லாம் ஒரு சிலர்.
ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவுமா? அந்த காலத்து வக்கீல்கள்லாம் கோர்ட்டுக்கு போனால் ஒரு கணவன் உண்மையை பிரிக்கிறதுக்கு எத்தனைக்கவே மாட்டாங்க. 2 தரப்பு வக்கீல் சொல்லுவாங்க, என்னம்மா குடும்பத்தோட 1000 இருக்குமா, சேர்ந்து வாழ், எனக்கு ஃபீஸ் கூட வேண்டாம், நீங்கள் குடும்பம் சேர்ந்தா போதுன்னு மனசாட்சியோட வாதாடுவா. இன்னைக்கு 1 நிற்கணும்னா வக்கீல்களுக்கு இத்தனை லட்சம் ஃபீஸு. கொலைகாரனை நல்லவனாக மாற்ற முடியும், நல்லவனை கெட்டவனாய் மாற்ற முடியும். இதோ எதை நாண்டாலும் செய்யலாம். அதர்மம் தழைத்து விட்டது, நீதி அழிந்து விட்டது. உலகத்திலும் அப்படி ஆகிவிட்டது, ஆன்மீக வழிகளிலும் அப்படி ஆகிவிட்டது. 2 பக்கம் 2 திராசு ஒரே மாதிரி. 2 2 2 கலண்டாப்ப, 2 2 கலண்டாப்ப. முழு முனையிலே 3 கோணம் வெட்டி வச்சேன், 2 கோணம் பால், 1ல தண்ணியே இல்லை. 3 செட்டி வேக வச்சேன், 2 வேகவில்லை, 1 உடைஞ்சு போச்சு. இன்றைக்குள்ள ஊழியங்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக என்பது ஒரு பிசினஸ் ஓரியன்டா தான் இருக்கிறது என்பது என்னுடைய கவலை, ஆதங்கம். தவறா இருக்கும் பட்சத்தில் அப்படி தவறுக்குள் நடக்கிறவர்கள் திருந்திக் கொள்ளுங்கள். அல்லாத பட்சத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம எதை மக்கள் ஜனங்களை ஈஸியா ஏமாத்துகிற ஒரே வழி ஆன்மீகம் தான். அது எந்த மதத்திலும் சரி. இறைவன் என்றால் தேவன், ஜனங்களுக்கு பயம் இருக்கிறது. அந்த பயத்தை மிஸ்யூஸ் பண்றதுக்கு ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். இந்த ஆன்மீகவாதிகள் எல்லா மதங்களிலும் உண்டு. கிறிஸ்தவர்கிட்ட இல்லைன்னு முடிச்சா கிறிஸ்தவர்கிட்டும் உண்டு. என் கர்த்தர் சொன்னாலும் சொல்லிட்டா போதும், ஜனங்கள் வாயை பொழந்துடுவா, என்ன வேணா செய்வா. அதுக்குத்தான் சொல்லிட்டு போனாரு, கடைசி நாட்கான கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் தோன்றுவார்கள். நீங்களும் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனால் உண்டாயிருக்க ஆராய்ந்து பார்த்து இந்த ஆவி தேவனுடைய ஆவியா அந்த கிறிஸ்து ஆவியா என்று உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். எப்படி சார் அறிவோம்? அவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். கைகளை தட்டி நல்ல மரம் கெட்ட பழங்களை கூடாது, கெட்ட மரம் நல்ல பழங்களை கூடாது. இதோ கோடாரியானது மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. நற்கனி கூடாத மரமெல்லாம் வேரோடு வெட்டி அடியோடு வெட்டி அக்னியிலே போடப்படும். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும். மற்றவளை இரிட்டேட் பண்றது, பண ஆசையில பிரசங்கம் பண்றது, காம விகார கண்களோடு பாடுறது, ஒரு லவ்வர்ஸ் பாடுற மாதிரி பாட்டு. இப்போ நீங்க விவரம் தெரிஞ்ச வாழ ஏமாத்த முடியாது, வசனம் தெரிஞ்சவனை ஏமாத்த முடியாது. இந்த வசனம் தெரியாத எப்பொழுது கற்றாலும் கற்றும் கண்டும் உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டிலே நுழைந்து இப்படிப்பட்டவர்கள் அவர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். போன வாரமே சொன்னேன், பெண் பிள்ளை என்னது? செக்ஸ், பாலினத்தை குறிக்காது, ஜெயஜீவியம் இல்லாதவர்களை குறிக்கும். இங்கே ஆண் பெண் என்ற பேதத்தை நான் பேசவில்லை. பெண் என்றால் வெற்றியுள்ள ஆன்மீக வாழ்வை வசனத்தில் அஸ்திபாரம் போடாமல் ஜெயஜீவியம் இல்லாதவன். இப்படி எப்போது கற்றாலும் மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாய்மாலத்தினாலே சில கட்டுக்கதைகளுக்கு செவி சாலம் வரும். அந்த வார்த்தையை எடுத்து வசனத்திலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை புரட்டி அதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலப்படம் பண்ணி அதை போட்டுருவா பாருங்க, அதுதான் முளைக்கும். இந்த ஹைபிரிடெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், முழுமுழுன்னு இருக்கும், ஆனால் உடம்புக்கு கேடு. இந்த ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ், ஹைபிரிட் சிக்கன் எல்லாமே உடம்புக்கு கேடு. இந்த வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா வார்த்தைகளிலும், எல்லா வாழ்க்கையிலும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை செம்மையாக அறிந்திருந்தோமானால் நாம் தான் செழித்திருப்போம். கைகளை தட்டி அடுத்து சத்துருவை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதம் திரு சாட்சியின் வசனம், ஆட்டுக்குட்டி அன்று ரத்தம். கைகளை தட்டி சாட்சியுள்ள வசனம், ஆண்டவருடைய மகிமையுள்ள கரம், தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் பேசுகிற பிரசங்கம் எந்த ஒரு தனிப்பட்ட சபையோ தனிப்பட்ட ஊழியர்களையோ குறித்த அல்ல. என்னுடைய மனதிலே போட்ட, எனக்கு பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்த, அந்த காலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இளைஞனாயிருந்த பொழுது என்னை நடத்தின பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பிரியர்கள், கர்த்தருடைய சபை ஒழுங்காக நடத்தி ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்த நல் விசுவாசத்தை பின்பற்றி அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி பாஸ்டர் சுந்தரம், பாஸ்டர் காட்டாத்துறை தாமஸ், பாஸ்டர் ஏஜே பெஞ்சமின், சகோதரி சாரா நவரோஜி, இப்படிப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்களை சொல்ல முடியும். அவர்கள் எல்லாம் உபதேசங்களை கலப்படம் இல்லாமல் பேசினார்கள்.
கொஞ்சம் கடினமாய்த்தான் இருந்தது. ஆனால் பின்னாட்களே பலன் கொடுக்கும் பொழுது கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் பண்ணின பொழுது கிளை நறுக்கும் பொழுது ப்ரூனிங் தான் சொல்லுவாங்க. கவாத்துக்கு ப்ரூனிங் தானே, ப்ரூனிங் கவாத்து பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிறது. அம்பே முட்டை மரம் போல தோணும். ஒரு 6 மாசம் கழிங்க தள 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 வளர்ந்துரும். சரியான காலகட்டத்திலே ப்ரூனிங் பண்ணணும். அது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அது கவாத்து பண்ணுவாங்க. வெயில் டைமில் போய் கவாத்து பண்ணி விட்டு வச்சுக்க முட்டை மரமாக போயிடும். சிலவன் டைம் தெரியாமல் விதைப்பான். கடலை விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, எள்ளு விதைக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த பயிரை விதைப்பாங்க. இவங்க காலம் தெரியாமல் காலம் தப்பி பயிர் செய்து நஷ்டமடைந்து போகிறான். நெல் விதைக்கிறதுக்கு ஒரு நிலம், எள்ளு விதைக்கிறதுக்கு ஒரு நிலம், கடலை விதைக்கிறது ஒரு மானாவாரி பயிர்பாங்க. நஞ்சை புஞ்சை, தஞ்சாவூர் கூட சொல்லுவாங்க, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாநகரம் எமது நகரம். திருநெல்வேலிக்கு நெல்லையூர் அப்படின்னு பேர். நெல் கண்டுபிடிச்ச ஊர் என்ன ஊர்? நெல்லையூர். அது கூட சாஸ்திரியா இருப்பான, நெல்லையூரான் சொல்லிலே நிரந்தரா பராந்தரா கைகளை தட்டி. நெல்லையூரான் சொல்லிலே நிரந்தராமனவனே பரந்தாவனே கைகளை தட்டி. பரலோகத்தின் தேவனே. காலம் தப்பி விளைப்பது, நிலத்துக்கேற்றபடி விதைக்காமல் தங்கள் இஷ்டத்துக்கு அள்ளி தூவுவது, வந்தா வருது போனா போகுது, அள்ளி விதைப்போம், விளைஞ்சா விளையாட்டு போதியா அப்படி. நாத்தாங்கால் இட்டு நடுவும் ஒரு பயிர் உண்டு. விதையை விசிறி வீசி விளைக்கும் சில தானியங்களும் உண்டு. எல்லா இடத்திலும் விதைக்கவும் முடியாது, எல்லா இடத்திலும் நடவும் முடியாது, பட்டு போயிடும். அவ எந்த இடத்துல எந்த நபருக்கு எண்ணத்தை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்கணும், கைகளை தட்டி. அப்படியான இன்றைக்கு என்ன தலைப்பில் நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம், வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசுவதில்லை, கலந்து விடுறதில்ல. சில சாம்பார் வச்சிருப்பாங்க, ராத்திரியில் கட்டி ஆயிரும், காலையில் அதில் கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி கலக்கி வச்சிருவாங்க. உள்ளதும் போச்சுடா இந்த மாதிரிமே வாயில் வைக்க முடியாது, அதுக்கு பேர் சாம்பார் தான். கலந்து விடுறது. கள்ளச்சாராயம் கலந்து விடுவான், ஜாமான்லையும் கலப்பு. அந்த காலத்திலே பார்த்தாங்க, சாலமோன் காலத்திலே கலப்பு சாராயம் வந்துருச்சு பார்த்துக்கங்க. அதிகாலை மதுபானம் இரத்த வர்ணமாய் பளவளப்பாய் தோன்றும் போது பாராதே, யாருக்கு கலங்கின கண்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு புலம்பல், யாருக்கு சண்டைகள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு சண்டைகள், ரத்தங்களா கலப்புள்ள இதோ மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. அதை வாசிக்கணும்ல, நீயே விட்டுட்ட. சாலமோன் காலத்திலே கலந்து விட்டான் பார்த்துக்கங்க. இப்ப இல்லை, இப்ப நேத்து இல்லை, டாஸ்மாக்கு அன்னைக்கே கலப்பு சாராயம். என்னைக்கு வந்திருக்கு கள்ளச்சாராயம்? சாலமோன் காலத்திலே. அடித்தார்கள் எனக்கு சொர்ணை இல்லை, இறந்தார் எனக்கு நோகவில்லை, பின்னும் எப்பொழுது தேடுவேன் என்பானா. இந்த மாதிரி கலந்து விடுற உபதேசம் மதுபானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. வெறிபிடிக்க வைத்து மதவெறியர்களாய் மாற்றி அல்லது காமவெறியர்களாய் மாற்றி அல்லது உலகத்தை பற்றி ஆசைக்குள்ளே கொண்டு போகிற உபதேசத்தை கர்த்தரோட வசனத்தோடு இணைத்து பிரசங்கம் பண்ணுவது. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசுவதில்லை, கைகளை தட்டி. கலப்பட உபதேசம், கலந்து விதைக்கிறவன் தேவ வசனத்தை ஒன்றை எடுத்துக்கிட்டு இவருடைய சொந்த மூளையிலே எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சொந்த அறிவு. ஒரு கிரிக்கெட் வீரனுக்கு கிரிக்கெட் பைத்துக்கு கிரிக்கெட்டை பத்தி தான் சொல்லுவான். ஒரு கீபோர்டு வாசிக்கிற இன்னொருத்தர் பார்க்கும்போது என்னத்தை பத்தி பேசுவான்? கீபோர்டு வச்சு மியூசிக் பத்தி பேசுவான். ஒரு குடிகாரன் இன்னொருத்தர் கோடு வேட வச்சிருப்பாங்க, பார்த்தா குடிகாரன் கண்டுபிடிச்சான், வாங்க மாப்பிள்ள நீங்க இல்லாம நம்ம குடிப்பனா சேர்த்துருவான்.
ஆள் பிடிச்சிருவான். ஒரு காம விகார கண்களுடைய அவனுங்களுக்கும் கோடு வேடு இருக்குது பார்த்துக்கங்க. என்ன சிக்னல் பண்ணுறாங்க, இப்போ எப்படியோ பிடிச்சிடறாங்க. இவ்வளோ கூட்டத்தில் நம்ம பக்கத்தில் தான் நிற்பான், பட்டுன்னு ஒரு பொண்ணை பிடிச்சிருவான். எப்படி தான் பிடிக்கிறான்னு தெரியல. ஒரு கோடு வேடு வச்சுருக்காங்க. கஞ்சாடை, கை ஆக்ஷன், ஒரு பார்வை, அப்படியே பார்த்த பார்வையில சொக்கா போட்ட நவாப்பு செல்லாது உங்க ஜவாப்பு அப்படின்னு பயங்கரமான பார்வை. சில பாப்பான் பாருங்க, பார்வை அவிஞ்சு அப்படி எரிஞ்சே போயிடும். வாழ்க்கையில கலப்படமான உபதேசம், இந்த கலப்படமான உபதேசம் உங்கள் இருதயத்துக்குள் போய்விட்டால் உங்களில் விதைக்கிற விதை பலன் கூடாமல் போயிடும், கலந்துரும். இப்ப இந்த உலகத்திலே நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், மெய்யான பரிசுத்தவான்கள் யார், போலிகள் யார், எப்படி கண்டுபிடி தெரியாது, நேக்க தெரியாதுன்றேன். எல்லாமே வெள்ளையாவே இருக்குது, எல்லாமே இயேசு கிறிஸ்து தான் சொல்லுது, எல்லாமே சொன்ன அந்நிய பாஷை பேசுது, எல்லாமே ஆடுது. எல்லாரும் சாராள பாட்டும் பாடுறாங்க, இப்ப உள்ள பாட்டும் பாடுறாங்க, ஃபாதர் பாட்டும் பாடுறாங்க, எல்லா பாட்டும் பாடுறாங்க. பிரதர் பாடும்போது பிரசன்னம், எனக்கு என்னமோ பிரசன்னம்னா என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரை தெரியல. உடம்ப குலுக்கிறதான் பிரசனம் நினைக்காதீங்க. சில உடம்ப குலுக்கிறாங்க, சன்னியாடா வந்துருச்சு. தேவ பிரசன்னம் மனுஷனுக்குள் இறங்கும் போது இதயத்திலிருந்து வெளியிருந்து உள்ள வர்றதை எழுப்பல்ல, இதயத்திலிருந்து வெளியே வர்றதான் எழுப்புதல். கைகளை தட்டி. இப்போ ஒரு சின்ன இதானம் சொல்றோம், தானாட விட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். மகன் தருதல பேலாவே இருக்கட்டுமே, அயோக்கிய பேலாவே இருக்கட்டுமே, அவன் உங்களை தினம் அழுக வச்சவனா இருக்கட்டுமே, சைக்கிள் இருந்து கீழே விழுந்துட்டான்னு தலைவரி குலமா நைட்டியில் இருந்தாலும் சரி, எப்படி நான் மற்ற நாளில் மேக்கப்லாம் பண்ணி பயங்கரமாக தான் வெளியே வருவீங்க. என் புள்ள ரோட்டில் விழுந்து கிடக்கிறான் அப்படின்னா நீங்கள் எப்படி போவீங்க தெரியுமா? எதையுமே பார்க்க மாட்டீங்க. அப்பா என்ன பார்த்தா ஐயா அப்படின்னு ஒரே ஓட்டம். தானாடா விட்டாலும் தன் தசை ஆடுகிறது. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிற மனுஷன் தேவ பிரசனத்தை உணரும்போது தானே அந்த ஆத்மாவிலே கொழுந்து விட்டு எறியும். கைகளை ஆர்டிபிஷியல் அல்ல. அதனால்தான் இன்னொரு பழமொழி உண்டு, அதாவது தான் பெற்ற பிள்ளை தானே துடித்தேழும், தங்கை பெற்ற பிள்ளை சாஸ்திரத்தை கேட்டேழும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. உன் மகளா இருந்தா என்ன செய்வா? ஐயோ அம்மா நேற்று கூட போன்ல பேசுறேன்னு அம்மா என்னாச்சு கத்துவா. இதே அந்த உன்னோட தங்கச்சி பிள்ளை, தங்கை பெற்ற பிள்ளை, அப்படியா பெரியம்மா இறந்து போயிட்டாங்களா? நல்லா தானே இருந்தாங்க, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன வியாதியில் சாத்தாங்க அப்படிலாம் கேட்டு அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நல்லவங்க போயிட்டாங்கப்பா. அதான் தான் பெற்ற பிள்ளை தானே துடித்துகளும், தங்கை பெற்ற பிள்ளை சாஸ்திரத்தை கேட்ட பின்புகளும். இந்த ஒரிஜினல் உள்ள பரிசுத்தாவின் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை பார்த்ததுமே கண்ணீர் வரும். கைகளை தட்டி அப்படியே பிரசனத்தை வார்த்தையை கேட்டோம் அழோடும். மாடு மாதிரி எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. இந்த தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் வருதுன்னா அது துக்க கண்ணீர் நினைச்சிடாதீங்க, அங்க பரிசுத்தாவின் உங்களுக்குள்ள அசைவாடான்னு அர்த்தம். கைகளை தட்டுகளை உள்ளம் முருகி கண்ணீர் கசிந்து கண்ணீர் சிந்தி தேவனை தேடும் பொழுது ஒரு பரவசம் இருக்கே, அதுதாங்க அபிஷேகத்தின் நிறைவு. கைகளை தட்டி அதுக்காக எல்லாரும் அழுங்கன்னு சொல்லல, சும்மா குதிக்கிறது மட்டும்தான் அபிஷேகம் நினைச்சுட்டு இருக்காதே. ஒரு ஆர்டிபிஷியல் கற்றுவிக்கப்பட்ட அபிஷேகம் அல்ல இது. தானே ருசித்து தகப்பனுடைய அன்பை நினைத்து அவரை பயந்து சேவிக்காமல் அவரில் அன்பு கூர்ந்து சேவிப்பது. கைகளை தட்டி. நான் இந்துவா இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, சாமி ரூமுக்குள்ள குளிக்காம போயிடாதியா, சாமி கண்ணை நோண்டிடும். என்னத்தை நோண்டிடும்? கண்ணை நோண்டிடும். நானும் குளிச்சுட்டு நானும் எங்கள் அப்பாவும் வேஷ்டி கட்டிட்டு ஈர வேஷ்டியோடு அங்காடெல்லாம் போட்டுக்கிட்டு மார்கழி மாதம் காத்தால போய் பூஜை அறைக்குள்ள போய் 101 தோப்புக்கரணம் 1001 தோப்புக்கரணம் போட்டு சாமி தரிசனம் செய்வோம். பாவ கர்மம் போகும் என்பது நம்பிக்கை. கந்த மூலங்களை பூசி கந்த சஷ்டியை ஓதி வேத மந்திரங்களை ஓதி எங்களுடைய பாவ கர்மங்களை அறிக்கையிடுவோம். சாமி முன் பாவ கர்மம் போகணும்னு நம்பிக்கை இன்னும் நிறைய மதத்தில், மற்ற மதத்தில் அப்படி பக்தர்கள் இருக்கிறார்கள். நாமும் என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறோம், பேண்ட் சட்டை போட்டு மாடர்னா ட்ரெஸ். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கிறான் கிறிஸ்தவன். இவன் நினைப்பே வெள்ளக்காரனுக்கு பிறந்தவன். கேடு கட்ட பையில
ராமசாமிக்கும் கந்தசாமிக்கும் மாடமுத்துவுக்கும் சோனைக்கும் பிறந்தவன் இன்னைக்கு எட்வின் ஜோஜா. உங்க பேர் என்ன? ஒரு சில பேர் நுழையவே நுழையாது பாருங்க, ஜிவேன் அப்படிங்கிறான். என்னது? நான் சுவிங்கம்மான்னு கேட்டேன், சிங் அப்படிங்கிறான். ஏதாவது பேரை வச்சுக்கிறான். பேரை வச்சுக்கிட்டு பாறை பார்த்தா கண்ணங்கரேன்னு இருப்பான், கோல்டன் ஹேர் டை படிச்சுருப்பான். வெள்ளைக்காரனுக்கு இயற்கையாகவே இந்த முடி இருக்குதுங்க. இவன் அடிச்சுக்கிட்டு இங்கே பேண்ட் போட்டு கட் ஷர்ட் போட்டுக்கிட்டு போய் அப்படியே ஆட்டுறான் பாருங்க. சூட்டு கம்பியை பழுக்க வச்சு இழுத்துறணும். அதை என்கரேஜ் பண்ண பாஸ்டர் அதை விட இழுக்கணும். பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய பலிபீடம் என்பது உனக்கு கேபரே டான்ஸ் ஆடுற இடமா? கர்த்தருடைய பலிபீடத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வந்தால் கர்த்தருடைய அக்னி எரித்து போடும். ரொம்ப ஜாக்கிரதையா கையாள வேண்டும். இந்த வசனங்களை கையாளும் போது ஜாக்கிரதையா கையாளணும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் நம்பியார், ரெண்டு நம்பியார் யாரு? என் நம்பியார் யாரு? KN நம்பியார் தானே. நம்பியார் யாரு? வில்லன். எம்ஜிஆர் யாரு? கதாநாயகன். ரெண்டு பேரும் சண்டை போடுவா. எதுல? கத்தி சண்டை. இந்த கத்தி சண்டை போடும்போது ஒன்னு கவனிச்சிருப்பீங்களா? ரெண்டு பேருடைய கை, ஒரு கையில கத்தி இருக்கும், இன்னொரு கையில கேடயம் இருக்கும், ஷீல்டு. இந்த ஷீல்டு இல்லாத பட்சத்தில் இன்னொரு கையை எங்கே வைத்திருப்பார்கள்? ஏன் பின்னாடி வைக்கிறாங்க? முன்னாடி இப்படி வச்சுக்கலாம்ல. ஏன் இப்படி பின்னாடி வைக்கிறாங்க? இந்த கத்தியை கையாளும் பொழுது தப்பி தவறி நீ கையாளும் போது உன் கையை நீயே வெட்டிக்குவ. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கையாளும் பொழுது நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி, இல்லாட்டி உன் கையை அம்போடி தொல்லஞ்சிருவ. தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்ட. ஏனோ தானே சிலம்பறேன், ஒரு கவனம் இருக்காது. இந்த ஒயர் இருக்கும் பாருங்க. நான் இவனுக்கு அங்கங்க நடக்கும் போதெல்லாம் என் ஈரக்கோல் ஆடும். இப்போ வந்து ஆன்லைன் கட் ஆகிடும். ஏன்னா மேலே பார்த்துட்டு அப்படி ஒரு கவனம் இல்லை. என்னதான் நினைச்சிருப்பானுங்களோ, என்னதான் செட் ஆகிருக்குமோ. அந்த சேர் போட்டிருந்தாங்க. 1000 தடவை துறக்கிற டமார் டமான அடிக்குது. ஒருத்தர் உள்ள நகண்டு வரமில்ல. பிரதர் இந்த பக்கம் சேரை போட்டுருங்க, உட்காருங்கன்னு சொன்னா என்ன? வாயில் பிளாஸ்டர் போட்டால் ஒட்டிருந்துச்சு. உள்ள வர எனக்கு ஒரு இடி இடிச்சு இடுப்பில் அந்த கட்டை. அதுக்கு பிறகு சொல்லி அவர்கிட்ட பிரதர் சொல்ற அந்த அவர் என்ன செய்யறாரு, அவங்க மனைவியை சேர்லேருந்து இறக்கி கீழே உட்கார வைக்கிறாரு. இப்போ அதுக்கு பிறகு போய் கார்டு சென்டர் சொல்லி விட்டு மெசஞ்சர் தேவை இவங்களுக்கு. பாருங்க, எல்லாத்துக்கும் விளக்கம், ஒன்றுக்கு மட்டும் இவங்களுக்கு விளக்கமே தேவையில்லை. அது தன்னாலேயே வரும். நல்ல காரியத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்கிற, கெட்ட காரியத்துக்கு என்னைக்கா விளக்கம் கேட்டிருக்கியா? நீயே கத்துன்றிய. அது மாடு ஆடு பண்ணி திங்கிறத மாதிரி தின்னுற கெட்ட விஷயங்களை. இந்த கதவு தட்டுது, திறந்தா இடிக்கும், மற்றவங்க வரதுக்கு தொந்தரவு மூளையில் அறிவில்லை. அதே மாதிரி ஆண்டோட ஊழியத்தில் ஜாக்கிரதையா செய்யணும். பலிபீடத்தில் போய் நின்று கொண்டு தாறுமாறாய் விதைக்க கூடாது, கலப்படத்தை சேர்க்க கூடாது. பாலிலே கலப்படம், மிளகாப்பொடியிலே கலப்படம், எல்லாத்திலும் கலப்படம். எங்கள் நல்ல நிறம் காரமே இல்லை. நல்ல நிறமா காரம் இல்லை, அது இருப்பா மிளகாப்பொடி. அதுக்கு பேர் என்னது? கலர். ஒருத்தர் குழம்பு வச்சுருந்தாங்க, கலர் ரத்த கலர். என்ன சிஸ்டர் இவ்வளவு மிளகா? இல்லை பிரதர், இதில் காரம் இருக்காது, நிறம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் மிளகா பொடியா? சுவையை மாற்றிட்டான். இது காஷ்மீர் சில்லி, நிறம் மட்டும் இருக்குன்றான். அது என்ன சில்லியோ எனக்கு தெரியாது. செங்கப்பொடியை கலந்துருவானா, கேசரி பவுடர் கலந்துருவானா தெரியல. இன்ஸ்டன்ட் மசாலா பொடி, சாம்பார் பொடி வாங்குங்கள். 5 நிமிடத்தில் சாம்பார் ரெடி, 5 நிமிடத்தில் டாய்லெட்டும் ரெடி. தூங்க மாட்டான் பாருங்க, ராத்திரி தூங்க முடியல. இப்போ 20 வயசு ஆகுது பாசில, அவன் கூட இன்னைக்கு இப்போ மசாலையை தொட மாட்டாங்கிறான். ஏன்னா சீ மசாலா வேண்டாங்க அப்படின்றா. Fruits, only fruits. I take only fruits and sandwich or another salad, something. So no, I don't like this the bloody Indian masala. இந்த ஜெனரேஷனுக்கு மசாலா உள்ள போனது நமக்கு ராத்திரியில் தூங்கலாம் போயிடுது. 25 தடவை பார்த்துட்டு போகிறோம். என்ன வச்ச கறிக்குழம்பு, என்ன மசாலா, இந்த பிராண்டு மசாலா போட்டோம், வாங்கணும், கலக்கணும், கம கம கமன்னு மனம், நிறம் எல்லாம் இருந்துச்சு, குணம் இல்லையே. இப்படித்தான் மசாலா விற்கிறது மாதிரி விற்கிறான் வசனத்தை. கம கம கமான மனம், நிறம் ஜொலிக்குது. போட்ட உடனே அக்கு வேற ஆணி வேற கலட்டிடுது. ரத்த கடுப்புல வயிற்று கடுப்பு ஆகிடும். பார்த்துக்க, டிசென்ட்ரி, டயேரியா, டிசென்ட்ரி, அமிபியாஸ், அதுக்கப்புறம் ஃபுட் பாய்சன்.
65 நாள்ல 2.5 கிலோ வாங்குற கோழி முழுன்னு எந்திரிக்க முடியாமையே படுத்திருக்கோம். இப்படியே எந்திரிச்சு அதை மட்டும் நிற்க சொல்லுங்க. 1 hour அந்த கோழி கடை ஃபுல்லாக காசு கொடுத்துட்டு வாங்கிடுறேன். 1 hour அந்த கோழியை மட்டும் நிற்க சொல்லுங்க. நிற்குமாடா? நிற்குமா? நிற்காது. அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஒன்றும் இல்லை. கறி மட்டும் வளர்ந்து ததக்குன்னு கிடக்குது. இவன் மட்டும் இவன் கறியை குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போவானாமா, அந்த கோழியை அவுத்து விட மாட்டான். அதுக்கு பேர் என்ன பேர்? சிக்கன் 65. நீங்க வேற அந்த பொரிக்கிற அந்த மெனுக்கு பேர் இல்ல, 65 நாள்ல 2.5 கிலோ வளருதுடா. அதை சாப்பிட்டு தான் இங்க பெருத்து. அது பெண்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அதை சாப்பிடாதீங்க. கல்யாணம் நடக்காது அப்புறம் உங்களுக்கு. என்னது தின்னிங்கல நீங்களும் சேர்ந்து? அதாவது அதை இன்ஜெக்ஷன் பண்ணி அது ஊதுது, அதை சாப்பிட்ற நாமளும் ஊதுறோம். ஆனால் என்ன டேஸ்ட்? நாட்டுக்கோழி எவன் கடிப்பான்? இப்போ என்னாச்சு, ரொட்டேஷன் ஆகி இந்த கலப்படத்துக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஜனெல்லாம் நாட்டுப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று என் தங்கச்சி கிராமத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கா. நான் நம்ம கொடைக்கானலில் பெரிய பங்களாவில் இருக்கா, இங்கேயும் பெரிய பங்களா கட்டியிருக்கிறா. என் மாயத்தினர் டேவிட் ராஜ் பெரிய பட்டிக்காடுங்க. அந்த பட்டிக்காட்டில் போய் பெரிய இடம் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செய்துன்னு நாங்கள் இங்கே தான் ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, நல்ல காற்று, நல்ல சுவாசம், ஒரிஜினல் கோழி கிடைக்கும், நாட்டுக்கோழி கிடைக்கும், ஒரிஜினல் பால் கிடைக்கும், காராம்பசு பால் கிடைக்கும். இங்கே உள்ள வாழ்க்கை நல்லா இருக்குது. இப்போ சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே தான் வரணும். எங்கே சொல்லி கந்தப்ப நாக்கு எங்கேயோ போய் இங்கிட்டு வந்த மாதிரி வந்து தாண்டி சேரணும். வரும், எங்கே போகும், வரும். இது ஓடிச்சு பாரு, பிராய்லரை தேடி ஓடிச்சு, மசாலா பொடி தெரிச்சு ஓடிச்சு. அம்மி அரைக்கிறதுக்கு வலிக்குது, அதனால கையும் வலிக்குது. அம்மி அரைச்சா கை வலிக்கும்னு நினைச்ச, இப்போ அம்மி அரைக்காமல் இருக்கும் போது 35 வயசுல இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, அப்புறம் வாக்கர் தான். ஏன்? அப்போ துவைச்ச, அப்போ அரைச்ச, அப்புறம் ஆட்டின, நான் துணியை போட்டு நச்சு துவைச்ச. உன்னோட எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுமா. இப்போ உட்கார்ந்த இடத்துல ரிமோட்டை வச்சுக்கிட்டு, ஃபேனு கூட இப்போ ரிமோட் இருந்தது, ரிமோட்டை ஃபேனில் போய் சுவிட்சை போடுறதுக்கு வலி. பெட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஆடு மாடு கொலை அரைச்சுமா, அந்த சேனலில் மாற்று, நீங்கள் போங்க ரிமோட்டை குடுறா, குர்றா அட்டி வீட்டுக்குள்ள. எப்போ பார்த்தாலும் சேனலு, உன் வாழ்க்கையே சேனல் ஆகிடும், சல்லடையாக போயிடும். இதே போலதான் ஆன்மீகத்திலும் கலப்படமான உபதேசங்களை போட்டு ஜனங்களை சுகபோகிகளாய் மாற்றி, இதோ சுயம் உடையல, சுயம் அழியறதுக்கு பதில் சுயம் வளர்றது, தர்மம் தழைக்கிறதுக்கு பதில் அதர்மம் தழைக்கிறது, நீதி வருவதற்கு பதில் அநீதி வருகிறது, சத்தியத்துக்கு பதில் அசத்தியம் அங்கே வந்து விட்டது. இந்த விதைப்புக்கு கலப்பட உபதேசம் என்று பெயர். கலப்படமாய் விதைக்கிறவன். அன்னைக்கே சொன்னாரு, மாட்டையும் கழுதையும் பிணைத்து விடாதே, கலப்புள்ள விதைகளை உன்னுடைய வயலிலே போடாதே. சொல்ல பைபிள் எழுதிருக்கா இல்லையா? கலந்து விதைக்காதே. இப்ப களையையும் பயிரையும் ஒன்றா விதைக்கிற காலத்தில் வந்து விட்டோம். எது களை, எது பயிர்? எது யார் உண்மையான ஊழியன், யார் கள்ள ஊழியன் என்று தெரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. உங்களுடைய சாபமே அதுதான். எல்லோரையும் ஊழியர்கள் என்று ஏற்றுக்கொண்டது ஒரு சாபம், எல்லோரும் ஊழியர்களை அல்ல என்று ஏற்றுக்கொண்டது மற்றொரு சாபம். ரெண்டுமே நீங்க சரியில்லை. ரெண்டுலையும் பேலன்ஸ் பண்ணணும். யார் தேவனுடைய மனுஷன், யார் கள்ளன் என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க கூட, அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஸ்கேனர் அல்லது ரிமோட் அல்லது எக்ஸ்ரே தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. கண்டுபிடிக்கலாம். ஆவியை பகுத்தறியுங்கள். இந்த பரிசுத்தவான்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சத்தியத்தை பேசுறோம், எங்க சபைக்கு ஆளே வரலன்னு. அவன் ஆடுறான், ஒத்த பாட்டு போட்டானே, ஒரு சிடி. இன்னைக்கு உலகமெல்லாம் அவன் ஃபேமஸ். நானும் ஒரு 100 பாட்டை எழுதி வச்சு, பரிசுத்தமான பாட்டு, நித்தியத்துக்கு போற பாட்டு, வாழ்க்கை பாட்டுல எவனும் கேட்க மாட்டேங்கிறானே. அவன் பாட்டு அப்படியே
ஒன்று கேட்ட உடனே அப்படியே சொக்குது, லவ்வர்ஸ் பாடுறது மாதிரியே இருக்குனே. அது இயற்கை காய்ச்சலாக வச்சு வாய்ஸ் மாடுலேஷன்லாம் பண்ணி அருமையாக எடுத்து போட்ட உடனே மக்கள் வியூவர்ஸ் லேக்ஸ் கணக்கில் பார்க்குறான். என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதலாவது இனம் கண்டுகொள்ள வேண்டும். யார் கள்ளன், யார் நல்லவன், யார் தேவனுடைய மனுஷன், யார் போலி என்பதை இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த உண்மையான பரிசுத்தவான்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயனே, தொண்டு தொட்டு நாங்கள் வார்த்தைக்கா நிக்கிறோமே, எங்களுக்கு வேலையே இல்லாம போச்சே சுவாமி, எப்பப்பா இந்த கலையிலிருந்து எங்களை வேறு பிரிப்பீர். இதைதான் மகாகவி கிருஷ்ணபிள்ளை என்ற பக்தன் சொல்லுகிறான். மெய்ப்படு தொண்டர் மின்மினியின் தோன்றலும் பொய்ப்படு வேடத்தர் பொலிந்து இளங்கலும் மெய்ப்படு மெய் சாவியை ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும். மெய்ப்படு தொண்டர் மென்மினியின் தோன்றலும் பொய்ப்படு வேடத்தர் பொலிந்து இளங்கலும் மெய்ப்படும் மேவு சாவியை ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும். என்ன அர்த்தம்? மெய்யான பரிசுத்தவான்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். அவர்களைப் போலவே வேடம் போட்டுக்கொண்ட பொய்ப்படு வேடத்தரும் பிரகாசிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் இந்த பொய் வேடத்தெல்லாம் பொல 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 என்று கீழே விழுந்து விடுவார்கள். இப்பொழுது களையும் பயிரும், இதோ களை நெருக்குகிறது, களை நெருக்குகிறது, பயிரை நெருக்குகிறது. ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும். கள்ளனோடு சேர்ந்த உத்தம ஊழியர்களும் ஒடுங்கி நெருக்கிறாங்களா? யார் நெருக்கிறது? இந்த கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதர்கள் உண்மை பரிசுத்தவான்களை நெருக்குகிறார்கள். வசனத்தை கேட்கிற, வசனத்தை பேசுகிறவர்களுக்கு எதிர்ப்பு வருகிறது, ஒடுங்கி போறாங்க. ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும் மெய் சாவி மேவு சாவியை. இந்த நெல் வளரும் போது நெல்மணி கோதுமை அதுக்கு கதிரும்பாங்க. அந்த பதருக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊர் பக்கம் சாவிம்பாங்களா பதரும்பாங்களா? சாவியா போச்சு அப்படின்னா என்னாச்சு? உள்ள அரிசியே இல்லை, பதறு சாவியா போச்சு. மேவு சாவி, இந்த சாவி மட்டும் என்ன செய்யுமா? நிமிர்ந்து நிற்கும். நெல்மணி எல்லாம் என்ன செய்யும்? குனிஞ்சு தாழ்மையா அப்படி இருக்கும். இந்த கள்ள வேடத்தார் எல்லாரும் எப்படி நிற்கிறாங்களா? சரக்கு நிற்கிறாங்க. பிராண்டட் ஊழியங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பணம் குவியல்கள், எல்லார் மத்தியில் புகழ்ச்சி. மனுஷனா நீங்கள் புகழப்படும் பொழுது உங்களுக்கு ஐயோ. மேவு சாவியை ஒப்ப நின்று உத்தமர் ஒடுங்கி போதலும். கதறாங்களாம். கடைசி நாள் வரும், ஆண்டவர் இறங்கி அறுக்கிறவர்களை பார்த்து சொல்வார், களையும் பயிரும் ஒன்னா நெருக்கி, பயிரெல்லாம் நெருக்கி போட்டுருச்சு, ஆனாலும் வளர விட்டேன். இப்ப முதலாவது நீங்கள் பயிரை அறுக்க வேண்டாம். என்ன செய்யுங்கள்? களைகளை முதலாவது பிடுங்குங்கள், கட்டாக கட்டி எதிலே போடுங்கள்? அக்னியிலே போடுங்கள். அடுத்து பயிரை அருங்கள், கதிர்கட்டுகளை கொண்டு போய் என் களஞ்சியத்திலே சேருங்கள். கைகளை தட்டி. இதோ வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிடா. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் பிடித்திருக்கிற ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். கைகளை தட்டி. அடுத்து, அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். சொல்ல கேட்டேன். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்து தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. கையை தட்டுங்களே. வெண்மையான மேகத்தை, இந்த மேகத்தின் மேல் வெண்வஸ்திரம் தரித்து நெற்றியிலே பொற்கிரீடத்தையும் மார்பருகே பொற்கச்சை கட்டி தன் கையிலே கருக்குள்ள அரிவாளையும் பிடித்திருக்க ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். நீ ஏசுநாதர் சிலுவையில அப்படி சாஞ்சாயோ அப்படின்னு சாய்ந்ததான் பார்த்த. இவன் யாரை பார்க்கிறானா? கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிற ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டான். கண்ட உடனே இந்த வேலைக்காரன் சொல்றான், தூதன், பூமியின் பயிர் முதிர்ந்தது, உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும். அறுவடைக்கு காலம் வந்துடுச்சு.
இனிமே விளைய விட்டா கீழே நெல்லெல்லாம் விழுந்து முளைச்சிடும், களையெல்லாம் முளைச்சு முள்ளா முளைச்சு பயிரை நாசமாக்கிடும், எனவே அறுத்து விடும். இப்ப அவர் அரிவாளை நீட்டினார், பூமியின் பயிர் அறுப்புண்டது. அடுத்து தொடர்ந்து வாசி. பின்பு வேறொரு தூதனும் வந்தான், கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கவரை நோக்கி, பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான், அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை. கருக்குள்ளனா என்ன அர்த்தம்? கருக்குள்ளனா என்ன? ஷார்ப், பதம். இந்த பன்னர்வா பார்த்தவங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பன்னர்வாள் அது எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். அதுல எப்படி இருக்கும்? கட்டுக்கட்டா இருக்கு. அறுக்கும்போது சும்மா இருக்காது, கிறுக்கு 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 கிறுக்குன்னு ரொம்ப அர்த்தம் மாதிரி அர்த்தப்படும். அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும், எங்க பயிரை வந்து களஞ்சியத்துல சேருன்னு சொன்னவரு இங்க பழத்தை எங்க தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே, அந்த ஆலை எங்க? நகரத்துக்கு பரலோகத்துக்கு வெளியே தான் இருக்குது அந்த ஆலை. அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து, ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு. என்ன மிதிக்கப்பட்டது? என்ன வந்துச்சு? கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? திராட்சை பழ கொலைகள் மிதிக்கப்பட்டது, புறப்பட்டது. என்ன புறப்பட்டுச்சான்? ரத்தம். 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு வந்தது. குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. நல்ல குதிரை 7 அடிக்கு மேல இருக்கும். நல்ல குதிரை எவ்வளவு இருக்கும்? 7 அடிக்கு மேல. அப்ப கடிவாளம் எங்க இருக்கும்? கரெக்டா 7 அடி அல்லது 6 அடிக்கு மேல. அது மட்டும் அந்த உயரத்துக்கும் இவ்வளவு நீளத்துக்கும் அந்த உயரத்துக்கும் ரத்தம் புறப்பட்டு வந்தது. குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இப்போ அறுப்பை பத்தி சொல்றாங்க. இப்ப விதையை பத்தி சொன்னேன், விதைச்சா அறுக்கணும் இல்லையா? இப்போ கலப்புள்ள விதை. இப்ப திராட்சை பழம் தான் சொல்லியிருக்கு. அந்த திராட்சை பழம் அங்க ஆலைக்கு கொண்டு போகப்படலை, கோபாக்கினை என்னும் ஆலைக்கு கொண்டு போகப்பட்டது. அங்க பயிரை கர்த்தர் அறுத்தார். இங்க கலப்புள்ள உபதேசம், கலப்புள்ள பிரசங்கம், கலப்புள்ள போதகத்தை செய்கிற சபைகள் மீது தேவனுடைய கோபாக்கினை முதலாவது தேவனுடைய வீட்டிலே தொடங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கலப்படமான உபதேசம் எல்லாத்துலயுமே கலப்படம். பாருங்க, பால்ல கூட கலப்படம். இந்த டின் பால்ல அதுல சொல்லுவாங்க தாய்ப்பால் கொடுப்பதே உடம்புக்கு நல்லதுன்னு டின் பால்ல போட்டிருக்கோம். அதையும் வாங்கிட்டு அழகு போயிரும்னு சில சகோதரிகள், அல்லது வேற என்னென்ன ரீசனுக்காக லாக்டோஜன் 1, லாக்டோஜன் 2, லாக்டோஜன் 3 அப்படின்னு அமுல் அது இதுன்னு கொடுப்பாங்க. அந்த குழந்தை குடிச்சு சத்து இல்லாமல் சவலை பாஞ்சு வயிறு புடைச்சி வரியலம்பலாம் தெரியும் நிற்கும், செத்தே போயிடும். அந்த நாமம் களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலை குடித்து தேவனுடைய வார்த்தையிலே குடிக்கிறவன், தேவனுடைய வார்த்தையில வளரவன் புஷ்டி அடைந்து, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில வந்து காணப்படுவார்கள். தேவ சந்நிதியில வந்து காணப்படுகிற ஒரு அனுபவம். மகிமையான தேவன். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவன் அதை செய்வார். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் அதை செய்யும். மகிமையின் தேவன் அதை செய்வார். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. போதகன் மாராவியோடும் புகழை ஓதவே, போதகன் மாராவியோடும் புகழை ஓதவே, பெரும் பொய்யை மோதவே, அறுப்போ மிகுதி ஆட்கள் தேவை, அருளும் நாதனே, திவ்ய அருமை போதனே.
தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே இந்து தேசம் எங்கும் இருள் எட்டி ஓடவே எங்கள் சபைகள் நீடவே அறுப்போம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. எமை புரந்த இயேசு நாமம் எவர் காணவே எமை புரந்த இயேசு நாமம் எவரும் காணவே இருளடங்கி நாணவே அற்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. வசன அமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே வசன அமுதை வார்க்கும் நல்ல வல்லவர் ஓங்கவே நல்ல வாக்கு நல்கவே அற்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. ஆத்துமாக்கள் ஏங்கி நையுதே எண்ணில்லாத ஆத்துமாக்கள் ஏங்கி நையுதே இணைந்து தொய்யுதே அறுப்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. ஏழை அடியார் மனம் இறங்கும் எமையாட்கொண்டவா ஏழை அடியார் மனம் இறங்கும் எமையாட்கொண்டவா நல்ல வாக்கு விந்தவா அறுப்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே அறுப்பம் மிகுதி ஆட்கள் தேவை அருளும் நாதனே திவ்ய அருமை போதனே. போதகன்மார் ஆவியோடு உன் புகழை ஓதவே பெரும் பொய்யை மோதவே போதகன்மார் ஆவியோடு உன் புகழை ஓதவே பெரும் பொய்யை மோதவே. போதகர்கள் பிரசங்கிமார்கள் திருச்சபை ஊழியர்கள் ஆவியிலே நிரம்பி தேவனுடைய வார்த்தையை மகத்துவத்தை விளக்க வேண்டும். கள்ளத்தை பொய்யை பொய் உபதேசத்தை கள்ள உபதேசத்தை மோத வேண்டும். கைகளை தட்டி எதிர்க்க வேணும். ஒச்சு போயிடாதீங்க, ஒத்துழைச்சிடாதீங்க. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அது கலப்படமே இல்லாதது. திருவசனம் ஞானப்பால் தாய்ப்பால் அமிர்தப்பால்.
தேவன் நமக்கு கொடுத்த சத்து நிறைந்த ஆகாரம் புஷ்டி. கர்த்தருடைய வார்த்தை பேதையை ஞானியாக்கும். கைகளை தட்டி. பேதையை ஞானியாக்கும். பாதைக்கு நல் தீபம், பரிசுத்தவான்களுக்கு தேன், பசித்த ஆத்துமத்துக்கு கிடைத்த தேன். கைகளை தட்டி, கண்களை தெளிவாக்கும், புத்தியை நேராக்கும், தீமைக்கு விலக்கும், பாதைக்கு வழிகாட்டும், பாவத்தை விலகி ஓடச் செய்யும், உன்னை எச்சரிக்கும், கண்டித்து உணர்த்தும். கலப்படம் அப்படி இல்லை. எல்லாம் இப்போ பழைய காலத்துக்கு தீமிட்டாங்கன்னா, ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு குடிசை போட்டிருந்தாங்க. ஸ்டார் ஹோட்டலில் என்ன போட்டிருந்தாங்க? உள்ள ஸ்டார் ஹோட்டல் உள்ள என்ன போட்டிருந்தாங்க? குடிசை போட்டிருந்தாங்க. அந்த குடிசைக்குள்ளே ஒரு விறகடுப்பு மாதிரி செட்டப் பண்ணி, விறகடுப்பு, அதில் மண்சட்டி, இது எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கு மட்டும் கிராமத்து சேலை, சுங்குடி சேலை கட்டி பண்ணி அதை மேக்கப் பண்ணி விட்டுருந்தாங்க. அங்கே என்ன விற்கிதுன்னா, நாட்டுக்கோழி சூப்பு, இடிச்ச கோழி, அப்புறம் கள்ளிக்காட்டு கோழி ரசம், என்னது என்ன பாளையம் சிக்கன், என்ன பள்ளிப்பாளையம் சிக்கன், கள்ளிக்காட்டு கோழி ரசம், பள்ளிப்பாளையம் சிக்கன், பள்ளிப்பாளையம் கோழி, அப்புறம் கம்பங்கூழ், கஞ்சியும் வறுத்த மிளகாவையும். ஒரு டம்ளர் கஞ்சிக்கு 750 ரூபாய். பழைய கஞ்சி நம்ம குடிப்போமே, வெங்காயம். 6 துண்டு சிக்கன் பீஸ் வறுவல், கோழி பிரட்டல் அப்படின்னாங்க. என்ன போட்டது? கோழி பிரட்டல். ஆமாம், நாட்டுக்கோழி பிரட்டல். அந்த பிரட்டலுக்கு 6 பீஸுக்கு 1400 சில்லற ரூபாய். இவ்வளோ தண்டி பீஸுக்கு. கஞ்சி குடிச்சவனை கேலி பண்ணாங்க. நாட்டு குடிச்சு பிளடி நாட்டு கண்ட்ரி சிக்கன். நோ, ஐ மீன் எக்ஸ்போர்ட் கேஎஃப்சி, மேக்டல், என்னது மேக்டொனல்ட்ஸா, மேக்டொனல்ட்ஸா, மேரி ப்ரௌன், ஓகே, பீஸா கான். ஆமாம். இப்போ நம்ம உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, சொக்கத்தேவன் பெட்டி, நம்ம கள்ளிக்காடு, பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துருக்கு. சுற்றி இங்கே தாண்டி வந்த கலப்படத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஜில், ஐயோ கலப்படலாம் நம்ம உடம்பை கெடுத்து பிடிச்சே அப்படின்னு மறுபடியும் பழசுக்கு திரும்பிட்ட. உலகத்திலேயே தி பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷனா அது சொல்லியிருக்கு. இட்லியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னத்தை? இட்லியங்க. நம்ம அப்பத்தா ஊற்றுன இட்லி இருக்குல்ல, நம்ம ஆச்சி ஊற்றுற இட்லி, அதுதான். அதை வேற இப்போ குக்கரில் வச்சு குக்கரில் இந்த சின்ன சின்ன தட்டில் வைக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் இட்லி சட்டியை வச்சு ஒரு துணியை விரித்து அந்த துணியில் இவ்வளோ தண்டி இருக்கும் ஒரு இட்லி. அவ்வளோ தண்டி இட்லியும் ஒரு தொட்ட ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இந்த தண்டி இட்லி தான், எரிஞ்சா மண்டை புலந்து போயிடும். எரிஞ்சா மண்டை சட்டார்னு புழக்கும். அங்கே இட்லியை திறக்கும் போது இங்கே நான் தவிர ரேஷன் அரிசியை போட்டு மாவு, ரெடிமேடு மாவு ஆட்டுறாங்கல்ல, அங்கே போய் 2 கப்பு பாட்டி, 2 கப்பு மாவு, என்னைக்கு ஆக்கி வச்சாலும், என்ன கையில் வச்சு அரைச்சாலும், எங்கே போயிட்டு வந்து அந்த கையை ஓட்டினாலும் தெரியாது. இந்த ரேட்டு தோசை ஊற்றி கொடுக்கலாம். என்னம்மா தோசை நல்லாவே வரல, மாவு எப்படி? நாய் வேலை மட்டை வச்சு கட்ட முடியுமா ஐயா? நிரம்பிக்க முடியுமா? அசல் எப்படி? அப்படித்தானே முதல்ல இருக்கும். வசலுக்கு ஏற்ற மாதிரி தானே வட்டி இருக்கும். மாவு அங்கே வாங்கினேன். அன்றைக்கி வீட்டில் ஊற போட்டு, கொஞ்சம் வெந்தய தள்ளி போட்டு, இவ்வளோ உளுந்து போட்டு, அரிசியை போட்டு ஊற வச்சு, வெளியே உட்காந்து அம்மா பக்குவமாக ஆட்டுக்கல்லை வச்சு ஆட்டி உளுந்த நுரப்பொறி அப்படியே பொங்க 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 ஆட்டி எடுத்து வச்சுட்டு, அரிசியை கொஞ்சம் மயிலில் அரைச்சி அதோட வெந்தயத்தை சேர்த்து போட்டு ஆட்டி நைட்டில் வச்சுட்டு காலையில் போட்டு ஒரு ஒரு தேங்காய் சட்னி, ஒரு தக்காளி சட்னி, ஒரு சாம்பார், அந்த சாம்பாரில் போட்ட முருங்கைக்காய். ஆஹா! இங்கே இப்போ அந்த குக்கரில் வரும் பாருங்க ஒரு வாசம் சாம்பாருக்கு. அந்த விசில் வரும்போது நான் ஓடிடுவேன் வெளியே. இது என்னடா நாத்தம், செப்டிக் டேங்க் எதுவும் திறந்துருக்கீங்களான்னு. ஏன்னா அதுக்குள்ளே பூண்டு கிண்டுலாம் போட்டு அது விசில் அடிக்கும் பாருங்க. முருங்கைக்காய் வாசமும் போயிடுச்சு. பருப்பு, அந்த நாட்டுத்துவர், நேற்று போய் திண்டுக்கல்லில் போய் நானே வண்டியை கொண்டு போய் ஆபாசியில் கொண்டு போய் திண்டுக்கல்லில் நாட்டுத்துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். அந்த பருப்போட கலர் போயிடுச்சு, ஃப்ளேவர் போயிடுச்சு, வாசம் போயிடுச்சு, டேஸ்ட் போயிடுச்சு. மட்டன் குழம்புக்கு போல இஞ்சி பூண்டு குழம்பு தான் வைக்கிறாங்க இப்போ.
அப்புறம் சும்மா தட்டி போட்டு மட்டன் குழம்பு வைப்பாங்க, தட்டி போட்டு எல்லாம் குழம்பு வைப்பாங்க, வாசம் அடுத்த தெருவுக்கு வரும். இப்போ இஞ்சி பூண்டு குழம்பு தான். எதுக்கு? வயிற்றுக்கு சரியாக இருக்கான், வயிற்றுக்கு சரியாக இருக்கான்னு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கலப்படம் பண்ணாதே. அங்கே சுற்றி எங்கே சுற்றி தலை கடைசியில் எங்கள் வசனத்துக்கு தான் வந்து நிற்கணும். இந்த வார்த்தையில் தான் நியாயத்தீர்ப்பு நடக்க போகிறது. இந்த வார்த்தையின்படி தான் வாழ்க்கை முடிய போகுது. நீ என்ன சுற்றி கலப்படம் பண்ணி வந்தாலும் கடைசியில் இங்கே தாண்டி வருவோம். மாப்பிள்ள எங்கே போவ, வாடி பார்த்துக்கிறேன். அங்கே என் ஜட்ஜ்மெண்ட்டை எதை வச்சிருக்கோம்? என் வார்த்தைகளை வைத்து தான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. கலப்படமாய் அநேகரை. இந்த வசனத்தை திரும்பி வாசி மக்களை. 2 கொரிந்தியர் 2:17 வாசி. அநேகரை போல எத்தனை, ஒரு சிலர்னு கூட எழுதல. என்னதான் நான் திட்டுறேன், நீங்க என்னை தான் தப்பா நினைப்பீங்க. நான் யாரையும் திட்டுறது இல்லைங்க, எனக்கு அந்த யோக்கியதெல்லாம் கிடையாது. இங்க என்னுடைய பைபிள், உங்களுடைய பைபிள் சொல்லுது அநேகரை போல. எக்கச்சக்கமான பேரு எப்படி பேசுறாங்களா? நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் அநேகரை போல. few members போட்டிருந்தா கூட எனக்கு சாந்தமா இருக்கும். இங்க என்ன எழுதியிருக்குது? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், துப்புரவான ஹோலியாக சுத்தமாக புடமிடப்பட்ட சுத்த தங்கத்தை கொடுக்கிறது போல இந்த வசனத்தை சாலிடா எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அர்த்தம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும், எங்களுடைய சுய வெளிப்பாடல்ல, சுய விருப்பம் இல்ல, வைராக்கியம் இல்ல, யாரையோ எதிரியாக நினைச்சுண்டு பேசுறதும் இல்ல. தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும், தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எங்க பேசுகிறோம்? தேவ சந்நிதியில். எங்க சொந்த அப்படி வச்சுக்க, மைக் வச்சுட்டு உட்கார்ந்துரு. அப்போ அநேகரை போல கலப்பால் பேசாமல் தேவனால் அருளப்பட்ட இந்த வார்த்தையை தேவ சந்நிதியிலே நாங்கள் பேசுகிறோம். தொடர்ந்து இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சா? அதுக்கு முன்னாடி வசனம் வாசி. அப்போ கெட்டு பொருளுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், கெட்டு பொருளுக்கு மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? யார் தகுதியானவன்? கெட்டு பொருளுக்கு இந்த உபதேசம் மரண வாசனை, இதோ ஜீவனுக்கு பொருளுக்கு இந்த வாசனை, இந்த வார்த்தை என்னது? ஜீவ வாசனை. கைகளை தட்டி அது இதுக்கு தகுதியானவன் யார்? கலப்படம் பேசக்கூடாது. வார்த்தையை போட்டு உழப்பி உனக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பாடு உண்டாக்குற. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு, வசனம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்காதுங்க. ஆங்காங்கே சிதறி கிடந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தாவின் ஏவப்பட்ட திருவசனத்தில் எல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒன்று கனெக்டடாகவே இருக்கும். கைகளை தட்டி சேமா இருக்கும். ஆவியான ஒருவர் தான். உனக்கு இஷ்டப்படி வசனத்தை வளைச்சு வியாக்கியானம் பண்ணிடக்கூடாது. இந்த அதான் சொல்ற எம்ஜிஆரும் நம்பி யாரும் கத்தி சண்டை போடுறது மாதிரி இந்த வசனத்தை எடுத்து தப்பா யூஸ் பண்ணடி, உன் கை போயிருமுடி, டங்குவா இறந்து போய் கிடப்ப. இந்த வார்த்தையை சரியாய் கையாள வேண்டும். தாறுமாறாய் விதைக்கிறவன் கலப்பட உபதேசம் பண்ணுகிறவன். கலப்படம் வார்த்தையில கலப்படம், கள்ள உபதேசம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதில் அவனுடைய சொந்த கருத்துக்கள் 99% திணித்து அப்படியே ஜனங்கள் மத்தியில் பதித்திடுவான். இந்த ஜனங்களும் அதை நம்பிக்கொண்டு போகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் சத்தியத்தை மறுதலித்து கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடினால், தேவன் மேல் வைத்த அன்பை விட்டுவிட்டபடினால், வஞ்சகத்தை நம்பத்தக்க, பொய்யை வழியை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே அவர்கள் மீது வரவிட்டாராம். அதான் பொலன்னு ஓடுது பாருங்க கூட்டம். கள்ள உபதேசங்களுக்கு தான் நிறைய கூட்டம். நான் பேசிக்கொண்டிருக்கும் நல்லா கவனிக்கணும். இதனால நான் நல்லவன் என்றும் மற்ற சபைகள் அயோக்கியம் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது. நான் நல்லவனா கெட்டவனா என்பதை God knows everything and all. நான் என்ன நோக்கத்திலே பேசுகிறேன் என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பின மக்களுக்கு மட்டுமே தெரியும். கைகளை தட்டி நான் பேசுவது என் தேவனுடைய வார்த்தை வீணா போகக்கூடாது, அது கள்ளத்தனமாய் போகக்கூடாது, பிசினஸ் போயிடக்கூடாது, கார்பரேட்டா போயிடக்கூடாது. என் கர்த்தருடைய வார்த்தையை நடந்து என் ஜனங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள் மட்டுமே போக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மட்டுமே பேசுகிறேன். யாரையும் தனிப்பட்ட விதத்தில் தாக்கியோ எதிர்த்தோ எந்த சபையும் ஸ்பெசிபிக் பண்றதில்லை. என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சுத்தமாகவும் துப்புரவாகவும் கைகளை தட்டி துப்புரவாக பேசணும். எவ்வளோ நல்ல பரிசுத்தவான்கள் கூட இன்னைக்கு வசனத்தை கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி அவங்க சபைக்கு வரமாட்டாங்களோ, அவங்க வராட்டி போகுது, இந்த பன்றி வராட்டி போகுது,
கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதும் புளிக்க பண்ணிடுமே. நான் என்ன சொல்றேன், என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, என் உடன் ஊழியராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதைத்தான் சொல்லுவேன். கைகளை தட்டி, அவன் வராட்டி போறான் போ, எல்லாவற்றையும் விடுவதற்கு நான் இருக்க ரெடி, தயாராக இருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தையை கை கொள்ளுகிற எனக்கு சிநேகிதர்கள் கைகளை தட்டி, எனக்கு நண்பர்கள். தேவனுடைய வார்த்தையிலே வளர்ற ஒரு திருச்சபை தான் தன் ஜனங்கள் மீது கரிசனை உள்ள ஒரு தாயாக இருக்க முடியுமே ஒழிய, தேவனுடைய வார்த்தையை கலப்படமாய் சொல்லுகிற ஒருத்தி ஆயாளத்தான் இருப்பார். அவன் நேற்று கழுவுன பாட்டில் இன்னைக்கு வரை கழுவாம அதிலேயே பாலில் காய்ச்சி ஊற்றி, என்ன குழந்தைக்கு வயிற்றால போனா என்ன, உடம்புக்கு என்ன, எனக்கு என்ன, எனக்கு சம்பளம் தான் மீன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் கலப்பட உபதேசக்காரர்கள். வேத புரட்டனா இருக்கிற மனுஷனுக்கு 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. கைகளை தட்டி, கலப்பட உபதேசக்காரர்கள், கலப்படம் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில் நிற்போம், மகிமையினால் நிரப்புவோம். தேவனுடைய மகிமையின் கரம் இறங்கி வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமையினால் நிரப்புவார். நண்பனே, கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமான விஷயமா எடுத்துக்கொள்ள கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், ஒவ்வொரு நொடிப்பொழுது இந்த வார்த்தை சத்தியம், அது சுத்தமாக இருக்க வேண்டும். தயவுசெய்து என்ன நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை பேசுகிறேன்? கலப்பட உபதேசத்தை கண்டுகொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்தே பேசுவார்கள், ஆனால் அந்த நோக்கம் வேறையா இருக்கும். ஒரு மனிதனுடைய செயல்பாடை காட்டிலும் அவனுடைய நோக்கம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா, இன்டென்ஷன், மோட்டிவேஷன். இந்த வசனம் பேசுகிற நோக்கம் என்ன? இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற நோக்கம் என்ன? இந்த வார்த்தை எதற்கு நமக்கு கொடுத்தார்? அவர் தம்முடைய வசனத்தை எழுதி கொடுத்தார். அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவங்க எப்படி எண்ணிட்டாங்களாம்? வேற நமக்கு தேவையில்லாத விஷயம் எண்ணினாங்களாம். அவங்களுக்கு தேவை இப்போ என்ன? அப்பா இங்கே வர தாடி வச்சு, இங்கே வர முடி வச்சு, அப்படி கிட்டார சுண்டி 10 நரம்பு சுண்டிக்கிட்டு அப்படி இடுப்பு ஆட்டிக்கிட்டு, அதுவும் ஒரு ஆராதனை. ஏப்பா நான் தப்புன்னு சொல்ல, நீ முடி இங்கே வர வச்சுக்கோ, இங்கே வர கூட வச்சுக்கோ, பின்னி போட்டு மல்லிகைப்பூ கூட வச்சுக்க, நான் வேண்டான்னு சொல்ல. தாடி வளர்த்துக்க, அதில் குருவி கூட கூட வச்சுக்க, கழுவ வேண்டாம், அது உன் இஷ்டம், உன் உடம்பு, உன் முடி, உன் பேண்ட்டு, உன் சட்டை. ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய ஊழியத்தில் தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு அது ஒரு புரோட்டோகால் இருக்கிறது. எழுதப்பட்டதோ எழுதப்படாததோ, கண்ணியமான வஸ்திரம், நடை, உடை, பாவனை. அப்போஸ்தலர் 17:28 சொல்லுகிறது, நாம் இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கைகளை தட்டி, இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷன் கூட, எப்பா நம்முடைய வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், இது கூட அநேகர் நல்லவர்களாகவும் மற்றும் கெட்ட மாட்டோம். என்ன பேசிருக்க அப்படின்னு பேசினா அதுக்கு என்ன சொல்ற, என்ன அர்த்தம் சொல்லு? என்னப்பா பேசுற, தப்பு இல்லடா அப்படின்னா என்ன? அதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பாடி லாங்குவேஜில் ஆக்ஷனில் உணர்வுகள் வெளிப்பட்டுருச்சா? என்ன பேசுற, என்னப்பா பேசுற, பார்த்து பேசு அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ எதுலடா ரிசல்ட் வரும்? முன்னாடி சொன்னதா பின்னாடி சொன்னதா? ரெண்டாவது சொன்னதா? இப்போ ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கும் ஏசையா அப்படிங்கிறதுக்கும் பாடி லாங்குவேஜ் இருக்கா? ஆட்டாம் பாரு, ஆட்டம் ஒரே வாட்டி உலக்கை கொண்டு இடுப்பில் அடிச்சு பண்ணும். என்னது? அம்மாட்ட போய் ட்ரெஸ் இல்லாமல் நிற்பையா? அம்மா போய் ஏன்னு கூப்பிட முடியுமா? அம்மாவை எவ்வளோ பவியமாக மரியாதையாக கூப்பிடணும், பொண்டாட்டியாக கூப்பிடணும். பெட்ரூமில் அடிக்கிற துணியை வெளியே போட முடியாது, வெளியே போடுற துணியை வேற ஏதோ உள்ள கூட போட்டுக்கலாம், உள்ள போடுற துணியை வெளியே போட முடியாது. ஆண்டவருடைய ஆராதனை என்பது பயபக்திக்குரியது. ஊழியக்காரன் என்பவன் நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாவற்றிலும் தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறவனா இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்க வேண்டும். எதையும் ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் பேசுறது தப்பா பிரதர், நீ என்ன என்னை கெட்ட வார்த்தைலாம் எழுதுறாங்க, ஊழியம் செஞ்சுறாங்களா, எங்கள் அம்மாவை போட்டு எழுதுறாங்க மோசமா. இவன் ஊழியக்காரனை எப்படி ஏற்றுக்குவேன்? வேண்டாம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருடையவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான். நான் சொன்னேன் அபிஷேக்கிட்ட, என் அங்கிள்
நான் இப்படி தான் வாழணுமா? ஆமாடா, நம்ம வேற்றுக்கிரகவாசிகள் என்றேன். எக்ஸ்ட்ரீமாக போய் சொன்னேன். நாம் இந்த பூமியில் வாழுகிறோம், ஆனால் வேற்றுக்கிரகவாசிகள், அதர் பிளானட் கிரியேச்சர். ஒரு மனிதன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது ஆண், புது பெண், புது குழந்தை, புது மிருகம் என்று எழுதவில்லை, புது சிருஷ்டி. அப்படின்னா என்னடா அம்பி தோன்றத உனக்கு நோக்கு? இதுவரை பார்க்காத ஒரு சிருஷ்டி கிரீச்சர், வேற்றுக்கிரகவாசி. நம்ம வந்த நாட்டுக்கு திரும்பி போவோம் கைகளை தட்டி. இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசன் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. கர்த்தாவே நீரந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கேனோ யான். கர்த்தாவே நீரந்தன் காருண்ய கோட்டையே, காரணமின்றி கலங்கேனோ யான். விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவிய சோக்கான் பிடித்திடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவிய சோக்கான் பிடித்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினேன். ஆனந்தமே அண்ணலை அண்டினோர் கானந்தமே. அண்ணலை அண்டினோர் கானந்தமே. நாம் ஒரு வேற்றுக்கிரகவாசிகள். இந்த கூடாரத்தை விட்டு பெயர்ந்து போகும் நாள் வரும். நம்முடைய நாட்டுக்கு போவோம், நம்ம சொந்த வீட்டுக்கு போவோம், சொந்த நாட்டுக்கு போவோம், நாம் விட்டு வந்த கிரகத்துக்கு போவோம். அது மகிமையின் வாடாத கிரீடம் போல இருக்கும். மகிமையான தேசம், அதே மகிமையான இடம். அந்த கிரகத்திலிருந்து வந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த கிரகத்தினுடைய புத்தகத்தை, அந்த வேற்று கிரகத்தினுடைய ராஜாவாயிருக்கிற ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த மேனுவல் கைடை, அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு, ஆவிக்குரிய கைடை வாசிக்கிறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நாம் பரலோகம் போகிறவர்கள் மட்டுமே கை கொள்ள வேண்டிய புத்தகம் இது. கைகளை தட்டி பரலோகம் போக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மட்டுமே கடைபிடித்து வாழ வேண்டிய புத்தகம் இந்த வார்த்தை. இதில் கலப்படம், உலகத்துக்குரிய கலப்படம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பரலோக ராஜாவின் வீட்டுக்கு ஒரு நாள் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நான் சொன்னேன், நான் ஏற்றுக்கிறவாசி, அதை என்னை ஏற்றுக்கொள்ள முடியலையே அங்கிள், நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். சில மருந்து கசப்பாக இருக்கும், குடித்தாதானே வியாதி போகும். கசப்பாக தான்டா இருக்கும். ஏன்னா நீ வளர்ந்தது எல்லாம் வேற இடத்துல இருந்து பிறந்து வந்துட்ட. சொல்லுவா, பையூரில் உண்டாயி பொய்யூருக்கு வந்து
மெய்யூருக்கு போக போகிறேன். பையூர்னா கற்பம், தாயின் கற்பம். பொய்யூர்னா அந்த உலகம். பையூரில் வளர்ந்து பொய்யூரில் பிறந்து மெய்யூருக்கு போக போகிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகும் நாள் வரும். நம்முடைய ஊருக்கு போவோம். அங்கே நம்ம ராஜா காத்திருப்பார். ஐயோ, அவர் முகத்தை பார்ப்போம். எத்தனை பரவசம், எத்தனை இன்பம், எத்தனை பரவசம். தேவாதி தேவனை தரிசிக்கும் ஒரு பாக்கியத்திற்கு தேவன் எழுதி கொடுத்த புத்தகத்தின்படி இங்கே பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிருக்கோம். அது 5 வயசுலயும் முடியுது, 60 வயசுலயும் முடியுது, 70 வயசுல முடியுது. நம்முடைய எக்ஸாம் கால உன்னுடைய அறிவை பொறுத்து, உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்து கர்த்தர் நிச்சயித்த டைம் அது. 5 வயசுல எழுதி முடிச்சுட்டு டப்புன்னு பரிச்சை எழுதிட்டு போயிடுவா. 60 வயசுல எழுதி முடிச்சுட்டு போறா உண்டு, 100 வயசு வரை எழுதிட்டு போறவும் உண்டு. ஆனா போகிற இடம் எங்க? பரலோகம். உண்மை பரிசுத்தவான்களே, நீங்கள் வேற்றுக்கிரகவாசிகள் என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த வேற்றுக்கிரகத்துக்கு ஒரு பேர் உண்டு, பரலோகம். கைகளை தட்டி, இயேசுவின் ராஜ்யம், நித்திய ஜீவன். அங்கே இருந்து உன்னை இந்த பூமியிலே கொடுத்து பிராக்டிக்கல் எக்ஸாம் சென்டராக, நீட் எக்ஸாமுக்கு எப்படி சென்டர் பண்ணுது, பூமியை சென்டராக உனக்கு கொடுத்தார். எழுதிட்டு போயிட வேண்டியதுதான். வந்த இடத்துல தங்கிறாதரா. இங்கே பெர்மனன்ட் விசாலாம் கிடையாது. நமக்கு பெர்மனன்ட் விசா அங்கதான். என வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படும்படி குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள். ரிசர்வேஷன் சீட் இருக்குதுடா உனக்கு அம்பே, என்ன புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் சதம் என்று வாழ்ந்து விடாது. மாயை 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 மாயையே, பூலோகம் தன்னில் உள்ள யாவையும் மாயை 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 மாயையே. அந்தி நேரமே முந்தி வாருமே. மாயை. சூரியனுக்கு கீழே பூமியில் காண்ப எல்லாம் மாயை, பொய்யூரு. மெய்யூருக்கு போவோம் ஒரு நாள். உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நடப்போமே, அங்கு உன்னதரேசு மன்னவர் உண்டு, ஓயா இன்பம் உண்டு. கைகளை தட்டி, சித்திர செய்யோன் சென்றிட செல்லும் சேனையின் கூட்டமதாய். உச்சித மோட்ச பட்டணம் போக்க ஓடி நடப்போமே, அங்கே உன்னதரேச மன்னவர் உண்டு, ஓயா இன்பம் உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டுன்னு அர்த்தம். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை சந்தோஷம். மகிமையா நிரப்ப. இந்த வேத புரட்டு கலப்படமான உபதேசம், இந்த உபதேச தப்புங்கள். மகிமையா நிரப்புவார். ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், தாறுமாறா விதைக்கிறவன், கலப்படமா விதைக்கிறவன். அடுத்த வாரத்தில் தொடரும் நினைக்கிறேன். எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமா இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்றை மட்டும் நல்லா சிந்திச்சுக்கோங்க. எந்த சபையோ, எந்த பாஸ்டரையோ, எந்த தனிப்பட்ட ஊழியனையோ நான் பேசுவதில்லை. அது எனக்கு தகுதியும் இல்லை. அப்படி பேசும் நோக்கமும் எனக்கு இல்லவே இல்லை. கடைசி நாட்களில் இந்த இக்கட்டான லாக்டவுன், இந்த கொரோனா கொள்ளை நோய் காலத்தில் உங்களை எச்சரிக்க வேண்டிய வேலை ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்கிறது. கைகளை தட்டி, உங்களையும் என்னையும் சேர்த்து தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினபடியே உங்களுக்கு பேசி வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை சொந்த அந்நிய காரணம் நினைப்பினா அது உங்களுக்கும் கர்த்தருக்குள்ளே காரியம். விருப்பமுள்ளவன் வரக்கடவன், தாகமுள்ளவன் இலவசமாக ஜீவத்தினை வாங்கி பானம் பண்ணட்டும். இதைத்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பது தேவ சத்தம். நடப்பதும் நடக்காததும் உங்களுடைய விருப்பம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. தேவ மகிமை உங்கள் இறங்கட்டும். தேவனுடைய கரம் இறங்கட்டும். மகிமையான தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், ஒவ்வொரு விடுதலையாக்கட்டும். Thank you Jesus name, Holy Spirit of God.
தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், தாறுமாறாய் விதைக்கிறவன், கலப்படமாய் விதைக்கிறவன் என்று வசனங்களை தியானித்து வந்திருக்கிறோம். கலப்பட உபதேசங்களுக்கு, கள்ள போதகங்களுக்கு உலகத்தை குழைத்து ஆண்டவரே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையோடு பிசைந்து கொடுத்து அவர்களை இரண்டும் கெட்டவர்களாய் அனலுமின்றி குளிருமின்றி உலகத்துக்கும் இன்றி நித்திய ஜீவனுக்கும் இன்றி வளர்த்திருக்கிற திருச்சபைகள் ஒளியட்டும். அப்படி கள்ள ஊழியர்கள் ஒளிந்து போகட்டும். மெய்யான பரிசுத்த திருச்சபைகள் வளரட்டும். மெய்யான பரிசுத்தவான்கள் வளரட்டும். தன் பிள்ளைகளுக்கு ஞான பால் ஆகிய வசனத்தை சுத்தமாய் கொடுக்க கத்த கிருபை அளித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நன்மையினால் முடிசூட்டும், இரக்கத்தினால் முடிசூட்டும். வியாதிகளை சபிக்கிறேன், எல்லா சாபங்களையும் மாற்றி போடும். கர்த்தருக்கு இந்த மகிமையின் சாட்சியா பிள்ளைகள் நிறுத்தும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு என்ன விரும்பி என் பிள்ளைகள் நிற்கிறார்களோ அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதி. சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனே சொன்ன காரியத்தை மட்டும் செய்து கர்த்தர் இயேசுவுக்கே துதிக்கரமும் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை முடியும் பொழுது, ஜெபம் முடியும் பொழுது என் பிள்ளைகள் விரும்பினதை கொடுத்தார். இயேசுமார் உடன் ஊழியர்கள், ஜெப பங்காளர்களை ஆசீர்வதி. ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் உடல் உழைப்பினாலும் தாங்குகிற ஒவ்வொரு மக்களையும் பேர்பராக தனித்தனியாக ஆசீர்வதினார் முடிசூட்டும். சகலத்தை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வாதத்தில் நிரப்பும். கர்த்தர் இயேசு ரத்தங்களை பூசி பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவனே சொன்ன காரியத்தை மட்டும் செய்து கர்த்தர் இயேசுக்கு துதிக்கணும் செய்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் பட்சத்தில் இந்த வார்த்தைகளை தியானிங்கள், அதன்படி நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நேரில் அநேகர் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். அது போக யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்துக்கொண்டு அத்தனை பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேவ மகிமை உங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் இந்த செய்திகளினாலே நீங்கள் பிரயோஜனப்பட என்று அறிந்த தேவன் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டோடைய நாமமிக்க எனக்காகவும் எங்கள் உடன் ஊழியர்களுக்காகவும் இயேசுமர ஊழியத்துக்காகவும் அதிகமாக ஜெபிங்கள். எங்கள் அப்பாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தினால எனக்கு இந்த தலை சுற்று பிரச்சனை எல்லாம் ஒரு 70% கர்த்தருடைய கிருபையினால் குணமாயிடுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஏவினால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கினால் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்தம் நம்ம தேசத்துக்காக, தேசத்து நிலைமைக்காக கர்த்தருக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டோடைய பிள்ளைகள், திருச்சபைகள் உண்மையாய் ஆண்டோடைய வசனத்தில் வளர்வதற்காக அதிகமாக பாரத்தோடு ஜெபிங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்று விசேஷமா அந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமென்,
ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.